எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மார்ச் 26 தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் போராடி வந்த நிலையில் கடந்த மாதம் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது. அதை எதிர்த்து விருப்ப ஓய்வு பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ரேணுகா தேவி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் புதிய திட்டம் 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் 2025 டிசம்பர் 31 முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காது என்ற நிலை உருவாகியுள்ளது என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் செலுத்திய சுமார் 73,000 கோடி ரூபாய் LIC நிறுவனத்தில் உள்ளதாக நிதி அமைச்சரை கூறியுள்ளார். எனவே நிதி சுமையை காரணம் காட்டி ஓய்வூதியத்தை மறுக்க முடியாது என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடைக்கால கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியமாக 8,430 உடன் அகவிலைப்படியையும் சேர்த்து வழங்க இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா இது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை மார்ச் 26